ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இறை கிடைக்காத காரணத்தினால சின்ன மீனை கோத்து போடுறோம். இதை பாருங்க, சின்ன மீனோட வால். இன்றைக்கி மீன் பிடிச்சிட்டு தான் போகிறோம். தூண்டி நம்ம தம்பி பின்னாடி உட்காந்துருக்கான் பாருங்க, அவன் தூண்டி தான். அதனால தான் தூண்டி இப்படி இவ்வளோ சூப்பராக இருக்கு. கெளுத்தி தானே கொத்துதாட்டுக்கு, ஒன்றும் வரல தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கடிக்கிறாங்க பாருங்க. அந்த தக்கையை பாருங்கள் எப்படி உள்ளே இழுத்துட்டு போக பாருங்க. சின்ன மீனை போட்டுருப்பான், ஏதாவது மீன் மாட்டுதான்னு பார்ப்போம். இல்லை இழுக்குதுங்க, மாட்டிக்கிச்சுங்க. வாய்க்கே இற பத்தலைங்க, ஆனால் மீன் மாட்டிருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, வாய்க்கே இற பத்தலை, ஆனால் மீன் மாட்டிருக்கு. பார்ப்போம், லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். தூண்டிக்காரன் நானே மீன் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் பிடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவன் தூண்டி வாங்கி போடுறான். பிடிக்கிறானா என்னன்னு பார்ப்போம். என்னைக்கிடா பிடிப்பாளே? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தம்பியும் ரொம்ப நாளையாக போட்டுக்கிட்டே இருக்கான். ஏதாவது குழம்புக்கு பிடிச்சிட்டு தான் போவானா. டேய், நல்லா உள்ளே இழுக்குது போடுறா. எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கா? தூண்டி இழுக்குது போகிறாளே. இல்லைடா, என்ன மீன்றாத நாமே? கெளுத்திங்க, முறையான கெளுத்தி தான், வாழைப்பூ கெளுத்தி. இது பாருங்க, இந்த கெளுத்தி எப்படி வித்தியாசமாக இருக்குது பாருங்க. கழட்டி பையில் போடு, டக்குன்னு நிறையா நிற்கும், டக்குன்னு கோக்கணும். கழட்டு மேலே மாட்டியிருக்கு பாரு நல்லா. அவனும் ரொம்ப நாளையாக போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு மீன் மாட்டுனுச்சு, அதுக்கப்புறம் மாட்டவே மாட்டேங்குது. பார்ப்போம். செடிக்குள்ளே உள்ளாத. போடு. என்னடா அது? நான் பார்க்கவே இல்லைடா கடிச்சதை. டக்குன்னு இழுத்து எரிஞ்சிட்டாங்க. சீத்தா வாழைங்க. ஏ காமி, தண்ணியில் போட்டு போடாத. பையில் போடு. ஏதாவது மீன் பிடிப்பான்னு நானும் ரொம்ப நாளையே எடுத்துகிட்டு இருக்கேங்க. இந்த பிறகு சின்ன சின்ன கெளுத்தியே பையில் பிடிச்சி வச்சுருக்கான். பார்ப்போம் என்ன தான் மாட்டுதுன்னு. வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இந்த சட்ரோஸில் தான் தண்ணி வடிஞ்சதுனால நான் வலை விசிற முடியல. இதான் மணல் வந்து நிறையா சேர்ந்துருக்கு, அதனால் மேடாயிடுச்சு நான் வலை விசிற இடம். அதனால் சரி, தம்பி தூண்டி போடுறான், நம்மளும் வீடியோனாலும் எடுத்துருவோம் அப்படின்னு வந்திருக்கேன். போடுறா. செடியில் மாட்டிக்கிச்சுங்க. மீனோட தான் இழுத்துருக்கான். அந்த பிறகு இருக்க பாருங்க. பொறுமையா. என்ன மீன்றாத? கெளுத்தி. இவருங்க வாயே பத்தலைங்க அந்த கெளுத்தி. போடு, பையில் போடு. நானும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன். தம்பி மீன் பிடிச்ச மாதிரியே தெரியல. ஏதோ குளிக்க வந்தேன், அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போவோம். உங்களுக்காக தான் வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் லைக்கே பண்ண மாட்டீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க. தைக்காமோ இங்கே தான் போகிறான். காமிக்கிறதுக்குள்ளே போட்டாயா? சீத்தா வாழை குட்டிங்க. இதுவும் கழட்டி போடு. அதுலேருந்து எத்தனை மீன் பிடிச்சா? பரவாயில்லையா? எல்லாம் கெளுத்தி முறையான மீனாக தான் இருக்குது. நாட்டு மீன், கெமிக்கலே இல்லாத மீன். எல்லாம் மெனக்கிட்டு உட்காந்து பிடிக்கிறான் பாருங்க. வேலை இல்லைன்னா வந்து தூண்டி போட வந்துடுவான் தம்பி. இப்போ என்ன, சின்ன மீன் தூந்து போச்சுன்னு நாக்கு பூச்சி கோர்த்துட்டு இருக்காரு.